இந்த உலக வாழ்க்கை நாங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்திருக்கலாம், சதகா செஞ்சிருக்கலாம், நன்மை செஞ்சிருக்கலாம், தொழுதிருக்கலாம், தொழுகைக்கு கூப்பிட்டாங்க தொழுகைக்கு வந்திருக்கலாம், பள்ளிவாசல் கூப்பிட்டாங்க பள்ளிவாசலுக்கு வந்திருக்கலாம், ஜுமாக்கு வந்திருக்கலாம், தொழுகைக்கு வந்திருக்கலாம், ஈது பெருநாளுக்கு வந்திருக்கலாம். ஆனால் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல், பள்ளிவாசலுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல், இஸ்லாமுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய வாழக்கூடிய பல முஸ்லிம்கள், பயத்தான முஸ்லிம்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமே, எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் அனுப்பிய நோக்கத்தை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நோக்கமே அந்த இறைவனை வணங்குவதுதான். அப்ப அந்த இறை தூதரை பின்பற்றுவதுதான் நம்முடைய நோக்கம் என்றால், ஆனால் நாங்கள் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை எப்படி கடந்து செல்கின்றோம், இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா சகோதரர்களே, பெரியவர்களே? இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு எல்லாம் என்று தெரிந்து, இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு எல்லாமே கொடுக்கும் என்று அப்படிதான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்றோம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு உதாரணம் தான், எத்தனை பிளான் போடுறோம். இப்ப இன்னைக்கு பள்ளிவாசல் இப்ப இருந்து ஆரம்பிங்க, பள்ளிவாசல் அடுத்தது நம்ம என்ன பிளான் பண்ணுவோம்? ஒருத்தவங்க கடைக்கு போவாங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு போவாங்க, ஒருத்தவங்க பிரயாணத்துல போவாங்க, இன்னொருத்தவங்க பள்ளிக்கூடத்துக்கு, இன்னொரு வேற வீடுக்கு, ஒரு வேற இடத்துக்கு, இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு அவங்க திடீர்னு மரணம் வரும், அதுக்கு அவங்க தயாராக வேண்டும். அந்த ஒரு பிளானிங், அந்த ஒரு எண்ணம் நம்மளோட உள்ளத்திலே கிடையாது. நாளைக்கு சஃபருக்கு போகணும்னா திடீர்னு மரணம் வந்தால் என்ன செய்யணும்? அந்த ஒரு பயம் இல்லாமல், அந்த மரணத்துடைய ஒரு அச்சம் இல்லாமல், அந்த மரண சிந்தனை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் அவ்வளவு மூழ்கி இருக்கிறோம். இந்த மனிதனுடைய உல்லாசை, அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமல் ஹயாத் துன்யா லஹ்வும் வ லஇப். இந்த உலக வாழ்க்கை வெறும் ஒரு வேடிக்கை, பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு ஒரு விளையாட்டு போலதான். இந்த உலக வாழ்க்கையை எப்போதும் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. ஆனால் இந்த மனிதன் இந்த உலகத்தான் ஆசைப்படுகின்றான். சூரத்துல் ஆல் இம்ரான், சூரத்துல் ஷூரா வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், மக்கான யுரீது ஸவாபத் துன்யா ஹர்ஸத் துன்யா. இந்த உலக வாழ்க்கையை இந்த மனிதன் ஆசைப்படுகின்றான். அந்த மனிதனுக்கு வமாலஹு ஃபில் ஆখিরাতি, அந்த மறுமை வாழ்க்கையில் அவனுக்கு எதுவும் கிடைக்காது. வமாலஹு ஃபில் ஆখিরা, அவனுக்கு அந்த மறுமையிலே எதுவும் இருக்காது. ஏன்? இந்த உலகத்தில் அவன் சம்பாதித்திய எல்லா செல்வங்களும் சொத்துகளும், அவன் இந்த உலகத்துக்காக சம்பாதித்திய இந்த உலகத்திற்காக வாழ்ந்த, யாருக்காக? இந்த பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, இதெல்லாம் அவனுக்கு மரண நேரத்தில் ஏதாவது ஒரு பிரயோஜனம்